கர்த்தர் நல்லவர், நன்மைகளை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நன்மையும் கிருபையும் அதிகமாக ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். இன்றைக்கும் தேவனுடைய நன்மைகளை பார்ப்பதற்கு ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க. யோவான் 1:46 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு கிறிஸ்துவை பற்றி பிலிப்பு போய் நாத்தான்வேல்கிட்ட சொல்கிறார். நாசரேத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ஒருத்தர், யோசேப்பினுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் இப்படிப்பட்ட காரியங்களை போதிக்கிறார், இப்படி அற்புதங்களை செய்கிறார்னு சொல்லும் பொழுது, நாசரேத்தே ஒரு சின்ன பட்டணம், அது ரொம்ப எளிமையான ஏழையான ஒரு பட்டணம், அங்கிருந்து என்ன நன்மை வந்துட போகுது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். நீ வந்து பார் அப்படின்னு சொல்லி பிலிப் அவரை கூட்டிட்டு போகிறார். நாசரேத் என்றாலே சின்ன பட்டணம், எளிய பட்டணம், ஏழ்மையான பட்டணம், ஏழைகள் வாசம் செய்கிற பட்டணம், உடைக்கப்பட்ட பட்டணம். அங்கிருந்து ஒரு நன்மை, ஒரு நல்ல காரியம் வரவே வராது அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சிந்தையை எழுப்பக்கூடிய பட்டணம் தான் நாசரேத். இப்போ இருக்க நடைமுறை வாழ்க்கையில் நீங்களும் நானும் தான் நாசரேத்தாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப எளிமையானவர்களாக இருக்கிறோம், சிறியவர்களாக இருக்கிறோம், நிறைய காரியங்களில் உடைக்கப்பட்டு இருக்கிறோம். அநேகருக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு நாமே உதவியற்ற நிலைமையில சில நேரத்தில் இருப்போம். நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எண்ணங்கள், யோசனைகள், பிளான்ஸ் இதெல்லாம் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முடியாத ஒரு நிலையில், பலவீனத்தில் நம்ம இருப்போம். ஆனால் இங்கேருந்து என்ன நன்மை வந்துடும், நம்மகிட்ட இருந்து என்ன ஒரு பெரிய நன்மை வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கிற நிலைமையில தான் தேவன் உங்களுக்குள்ள இருந்து நன்மையை பிறக்க செய்கிறார். ரிமெம்பர், ஜீசஸ் கேம் ஃப்ரம் நாசரேத். நாசரேத்திலிருந்து நன்மை வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லார் நடுவிலையும் இயேசுவே அங்கிருந்து புறப்பட்டு வந்தார். கடவுளே வந்தார், தேவனே வந்தார். அப்படிதான் உங்க வாழ்க்கையிலும் நீங்க உடைக்கப்பட்டு இருக்கலாம், நீங்க ஏழ்மையா இருக்கலாம், எளிமையாக இருக்கலாம், உங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் உங்கள் நடுவில் இருந்து தான் இயேசுவே வருகிறார், தேவனே வருகிறார், நன்மை புறப்பட்டு வருகிறது. தி பெஸ்ட் திங்ஸ் கம்ஸ் ஃப்ரம் அன்எக்ஸ்பெக்டட் பிளேசஸ். சிறந்த காரியங்கள்லாம் எதிர்பாராத இடத்திலிருந்து தான் வருகிறது. அன்வான்டட் ட்ரையல்ஸ் வில் பிரிங் காட் ஹிம்செல்ஃப். தேவையற்ற பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் தேவனையே கொண்டு வரும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருந்த காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, நாளைய தினத்தில் எந்த காரியத்தை நீங்கள் எதிர்கொண்டாலும் பரவாயில்ல. உங்களுடைய நிலைமை ரொம்ப எளிமையாக இருக்கலாம், நாசரேத்து போல இருக்கலாம். ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க, இயேசுவே நாசரேத்திலிருந்து தான் வந்தார். உங்களுக்குள்ளே இருந்து, உங்கள் சூழ்நிலை நடுவில் இருந்து, உங்கள் பலவீனத்தின் நடுவில் இருந்து இயேசுவே புறப்பட்டு வருவார், தேவனே புறப்பட்டு வருவார். ஆகவே எந்த காரியமும் தீமைக்காக நடக்கிறது என்று நீங்கள் எண்ண வேண்டாம். எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நன்மையை புறப்பட பண்ணுவார், நன்மைகளை பிறக்கச் செய்வார். இன்றைக்கும் இயேசு உங்கள் சூழ்நிலையிலிருந்து, உடைக்கப்பட்ட நிலையிலிருந்து பிறக்கும்படிக்கு, அவர் புறப்பட்டு வரும்படிக்கு இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் இயேசு வருவார், இயேசு தோன்றுவார் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். தேவன் உங்கள் காரியத்திலிருந்து வெளிப்படுவார். இன்றைக்கும் அவருடைய வெளிப்பாட்டை பார்ப்பதற்கு ஒரு சிறந்த நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க.